ஐயோ! அடிக்காத நிலா, அடிக்காத. காத விடு நிலா. உன்னை என்ன பண்ற பாரு. வலிக்குதா? வலிக்கு. ஒவ்வொரு வீடா போய் பார்க்குறாங்க. ஒண்ணு வீடு செட் ஆனா, வாடகை செட் ஆகல. வாடகை செட் ஆனா, மாமிசம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டு இல்லைங்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அப்பதான் நெனைக்கிறாரு, "ஏன்டா நாட்டுல இவ்ளோ பிரச்சனை இருக்காடா? வீட்டு பிரச்சனை, வாடகை பிரச்சனை, அம்மாடியோ!" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இல்ல நமக்கு சொந்த வீடு இருக்குங்கிறக்காண்டி எனக்கு ஒண்ணும் தெரியாம போச்சு. அம்மாடி, அம்மாடி 20,000 வாடகை, 30,000 வாடகை. அது வேணாம். எத்தன பேர் இருக்கீங்க? 2 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. தண்ணி பிரச்சனை, முட்டை பிரச்சனை. ஐய்யய்யய்யோ! மாமிசம் சாப்பிடுவீங்களா? அம்மாடியோ! அம்மாடியோ! அப்படின்னு சொல்லி தவிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு அவங்களுக்கு செட் ஆயிருதுங்க. அந்த வீட்டுக்கு நிலாவ கூட்டிக் கொண்டு போய் காமிக்கிறாங்க. "எதுக்கு சோலா? இது யாருக்கு?" அப்படிங்கல. "நமக்கு தான் நிலா. நம்ம தனி குடித்தனம் வரப்போறோம்." அப்படின்னு சொல்ல, சும்மா சட்டைய புடிச்சுக்கிட்டு சப்பு 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 சப்புன்னு அடிக்கிறாங்க நிலா சோழன போட்டு. "என்ன நிலா? ஏன் நிலா இப்படி என்னைய போட்டு அடிக்கிற?" "பின்ன என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல கத்துறாங்க. இல்ல உன்னைய நான் நல்லா வச்சுக்கணும். ராணி மாரி வச்சுக்கணும். இதுதான் என்னோட லட்சியம். அதுக்காக தான்." அப்படிங்கிறாங்க. "நான் கேட்டேனா? நான் கேட்டேனா? என்ன ராணி மாரி வச்சுக்கன்னு சொல்லி கேட்டேனாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. "இல்ல நிலா, அது வந்து நிலா, நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. கால்ல விழுந்து அழுகுறாரு. யார கேட்டு எதுக்காக இந்த ஐடியா பண்ணீங்க? ஏன் நீங்களா சொந்த முடிவு இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புத்தி அந்த அளவுக்குலாம் யோசிக்காது. சொல்லுங்க. இல்ல அது வந்து உங்க அப்பா தான். எங்க அப்பான்னா? எங்க அப்பா என்ன சொன்னாரு? அதுவா? அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன சொல்ல, நெனச்சேன், நெனச்சேன். வந்து ஏதாவது பண்ணிட்டு போவாரு. அவரு ஏன் இப்படி கேட்கணும்? அதுக்கு எங்க அப்பன் பண்ணது தான் காரியம் அப்படின்னு சொல்ல, ஐயோ! அவர் சொன்னா அதுக்காண்டி இவரு உங்கள தனியா சொன்னா, அதுக்கு நீங்களும் தனியா சொல்லிருவீங்களா? உங்க அப்பா சொன்னது ஒரு குற்றம், எங்க அப்பன் சொன்னது அடுத்த குற்றம். அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணலாமா? அப்படிங்கல. என்ன நிலா? உனக்கு முக்கியமான உங்க அப்பா சொன்னா விட்டுருவியா? உங்க மாமனார் சொன்னா விட்டுருவியா? நான் மட்டும் உனக்கு இளிச்சவாயனா என்ன? என்னைய மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கிற? அது எனக்கு ஆசை. இங்க பாருங்க, அவங்கலாம் யாரோ எவரோ எனக்கு தேவையில்ல. அப்படின்னு பார்க்குறாரு சோழன். நீங்க எனக்கு முக்கியம். என் உசுரானவர், எனக்கு உண்மையானவர், எனக்கு உண்மையா இருக்கணும்னு நான் நெனப்பேன். அதனால நீங்க தப்பு பண்ணா உங்கள மட்டும் தான் நான் கண்டிக்க முடியும், கொஞ்ச முடியும், அணைக்க முடியும். ஐ! கொஞ்சம் நிலா, கொஞ்சம் அணைச்சுக்க நிலா அப்படின்னு கிட்டக்க வர, ஐயோ! நான் சொல்றது சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்களா சோளா? அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே ஒரு அடி குடுக்குறாங்க. என்ன நிலா இப்படிலாம் பேசுறீங்க? பாருங்க, எனக்கு கோவத்த வர வைக்காதீங்க. நீங்க பண்றது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. மரியாதையா வாடா அப்படின்னு கூப்பிட, நிலா இங்க நல்லா ஜாலியா இருக்கு தெரியுமா? என்ன ஜாலியா இருக்கு? நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிருவ, நான் பாட்டுக்கு போயிருவேன். இந்த வீடு தூங்கிக்கிட்டு இருக்கும். தேவையா? அங்க எப்படி ஜே ஜேன்னு இருக்கு. வர்றியா இல்லையாடா? அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இழுத்து கூட்டு வராங்க. நிலா ப்ளீஸ் நிலா வெளில வரையில. என்னப்பா வீடு புடிச்சிருக்கா? வேணாமா? புடிச்சிருக்கு. ஆனா என்ன ஒண்ணு புடிச்சிருக்கே. பார்த்தா நிலா கைய புடிச்சு இழுத்துட்டு வராங்களா? என்னப்பா சொல்ற? நிலா பார்க்குறாங்க. என்ன? என்ன ஒண்ணு பிடிச்சிருக்கா? ஒண்ணு நான் வந்து ஒண்ணா? அப்படிங்கல. இல்ல நிலா எனக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில நங்குன்னு கொட்ட, அம்மா அப்படின்னு சொல்லி தலைய புடிச்சுக்கிறாரு. பாவி மக கொட்டிட்டாளே! பாவி மக கொட்டிட்டாளே! அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க வீடெல்லாம் வேணாம். நீங்க யாருக்காவது விட்டுக்கங்க. என்னப்பா நீ? ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க அட்வான்ஸ் குடுத்ததே நான் வேணான்ட்டேன். இப்ப எனக்கு நட்டமா போச்சு 50,000. 50,000 நட்டமா போனா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதனால நீ எனக்கு திருப்பி குடு. ஐய்யய்யோ! நிலா வண்டிய விடு அப்படின்னு ஓடுறாரு. என்ன நிலா வீடு வேணான்னு சொன்னாலும் 50,000 கேட்பாளா என்ன? ஆமா. இன்னொருத்தவங்க குடுக்குறத கெடுத்தது மாரி ஆயிடும்ல நீங்க பண்றது. அவரு சும்மா சொல்றாரு. இந்த டூலெட் போர்டு 4 புறம் கடந்துகிட்டே இருந்திருக்கு. நீ வேற. அப்படித்தான் சோளா. எல்லாம் வருமானம் பார்க்கத்தான் நெனைப்பாங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சுட்டோம்டா சாமி. அவரு பார்த்தா ஓடி வராரு. ஐயா, ஐயா ஒரு தம்பி, தம்பி ஒரு 5,000மாவது குடுங்க அப்படிங்கிறாங்க. அட போயா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு வேகமா வராங்க. ஆனா நம்ம தலைய புடிச்சு அழுத்திக்கிட்டே வராரு. வீட்டுக்கு வந்தா அதே மாரி அழுத்திட்டு இருக்க, பாரு என்ன கொட்டிட்டீல. சரி விடுங்க சோளா விடுங்க. வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல. குடும்ப ரகசியத்தலாம் வெளியில பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கல. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். என்ன என்ன நிலா? என்ன சோளா? என்ன? அண்ணே அப்படிங்கல. சோளம் விஷம் வாய மூடு அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லண்ணே. சும்மா சோளன் சும்மா தலைய தடவுறாரு. தலைய தடவுற மாரி இல்லையே! ஏதோ அடிபட்ட மாரில தலைய தடவுற மாரி இருக்குன்னு பாண்டியன் பல்லவன் சொல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களாடா? கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருப்பீங்களாடா? நிலா ஏன் நிலா? வா நமக்கு வா அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்க, விடுங்க அப்படின்ட்டு, அண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே, இங்க பாரு நீ ஏன் இப்ப தலைய தடவிட்டு இருக்க? சொல்லு. நீ வா சோளா வா நம்ம உள்ளுக்குள்ள போவோம். போட்டு விட்டுருவானோன்னு ஒரு பயம். அதுக்கப்புறம் பார்த்தா, இங்க பாருண்ணே நான் ஏன் தலையில அடிச்சேன் தெரியுமா? ஐயா நீங்க இடிச்சுக்கிட்டீங்க சோளா அப்படின்னு சொல்ல, இல்ல இவ தான் என்ன கொட்டுனா. என்னம்மா தோழா என்னம்மா நிலா? அப்படிங்கல. இல்ல இவரு என்ன பண்ணாரு தெரியுமா? அப்புறம் நான் கொட்டாம என்ன பண்றது? அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணா? என்ன பண்ணா? வீடு பார்த்து என்ன தனியா குடுத்துட்டு போறானா? என்ன நெனச்சுட்டு இருக்கான் இவன்? என்ன தனி குடுத்துட்டு போன்னு இனிமே ஒரு வார்த்தை சொன்னா, நான் இந்த வீட்ட விட்டு போயிருவேன். ஐயோ! நிலா இவனுக்கா இப்படிலாம் சொல்லாதம்மா, சொல்லாதம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்ல, அண்ணா அப்படிங்கல மலர்ந்து மலராத பாசமலர் படம் ஓடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராரு. ச்சே 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 நய்யின்னு நய்யின்ட்டு என்னடா பிரச்சனை? என்ன சத்தம்? உங்கள தான் வந்து பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டாங்க.
போயா அப்படின்னு கத்த, இங்க பாருங்க மரியாதை கொடுத்து பேசணும் உங்க அப்பாவை இனிமே. அப்பதான் நான் உங்க கூட பேசுவேன். என்ன நிலா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே டிமாண்ட் வைக்கிற? ஆமா நீங்க பண்றது பூரா டிமாண்ட் வைக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கல, உங்க புள்ள பண்ண காரியம் தெரியுமா அப்படின்னு நடந்தத சொல்ல, ஏன்டா 1,00,000 அட்வான்ஸ், 50,000 அட்வான்ஸ், மாசம் 20,000 வாடகை, 30,000 வாடகை. எதுக்குடா? ஏன்டா அப்படி பண்ற? ஏன்? அப்புறம் என்ன பண்றது? என் மாமனார் என்னை எப்படி சொன்னாரு தெரியுமா? நான் நல்லா வச்சுட்டா உனக்கு தானப்பா மரியாதை கெத்து. என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கையில, மருமகள அப்படி வச்சுக்கிட்டான். அப்படி இப்படின்னு உங்கள நல்லா பாராட்டுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படிங்கிற. டேய் 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 அறிவட்டனே. நமக்கு என்னடா இடமா இல்ல? அந்த காச கொண்டு நீ ஒரு ரூம கட்டு. நல்ல ஹால் மாரி நீளமா கட்டு. அப்புறம் மாசம் மாசம் குடுக்கணுங்கிற. அந்த காசுல ஒரு கடன வாங்கு. அப்படியே அங்க குடுக்குற மாரி வாடகை குடுக்குற மாரி இந்த கடன அட. என்னடா இப்படி பண்ற? நம்ம வீட்டுக்கிட்டயே கட்டுன மாரி இருக்கும். நிலாவும் நம்ம கூட இருக்கும். அவங்க அப்பாவும் சொந்த வீட்ல இருக்கிறாங்க. இதுனாவது வாடகை குடுத்து போற மாரி ஆயிரும் நீ பண்றது. என்னடா? ஐ நல்லா இருக்கே! அப்பா இன்னைக்கு தான்ப்பா நீ வாழ்க்கையிலேயே நல்லதா ஒண்ணு முடிவு பண்ணியிருக்கிற. சூப்பர்ப்பா! வேற லெவல்ப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே கட்டி பிடிக்கிறாங்க. டேய் விட்றா! நீ கட்டி பிடிக்கணும்னா நான் இந்த மாரி சொன்னேன். கட்டி பிடிக்க வேண்டிய ஆளு அங்க இருக்கு. போ அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளி விட அப்படியே வேணுக்குன்னே அவர் லைட்டா தாங்க தள்ளினாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஐயோ! அம்மான்னு நிலா மேல போய் விழுக அப்படியே டக்குன்னு தோளோட கட்டி பிடிக்கிறாங்க. ஐ அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்ப அலோ என்ன நடக்குது இங்க? இங்க என்ன சினிமா படமா ஓடுது? ஐன்னு வெட்கப்படுறீங்க? என் பொண்டாட்டி மேல நான் விழுந்தேன். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு அதிசயமா என்ன? நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணா, நீ அப்படித்தான் பண்ண போற. நீ வானதியோட நீ விட்டாலும் அது விடாது. அது வேற. அடுத்து அண்ணே சந்தாவோட டூயட் பாடலாமா தேரே தேகாஜே அப்படின்னு நீ பாடிட்டு போவ. என்ன டேய் பல்லவா நீனு தான். அண்ணே விடுண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் என்ன? வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூட்டிட்டு ரூம்குள்ள போக, இவங்க எல்லாரும் அப்படி பார்க்க திரும்புறாரு சோழன். என்னடா இங்க என்னடா பாக்குற? இல்ல என் அண்ணனா இப்படிலாம் பேசுறது அப்படின்னு பார்த்தேன். என்ன நொண்ணனா பேசுறது? போங்கடா அப்படின்னு உள்ளார போயிட்டு நிலா வா அப்படின்னு உட்கார்றாரு. என்ன சோளம் என்ன? இல்ல அப்பா சொன்னார்ல அந்த மாரி நம்ம வெளியில அந்த பக்கத்து கொல்லை பக்கம் கட்டிருவோமா ஒரு ரூம்பு அப்படிங்கல. எனக்கு என்னமோ வேணான்னு தான் தோணுது சோளம். நீலா நீ வேற எதானே போக்கூடாதுன்னு சொன்னேன். அதான் முடியாது. தனியா ரூம் கட்டுவோம் நீலா, நீ ரூம் கட்டுவோம் நீலா. அப்படியா? இப்ப காசு வச்சிருக்கீங்களா தோற? அது எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் தான். எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? சேமிச்சு தான். எப்படி சேமிப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான். எவ்வளவு நாளைக்கு? அது ஒரு 5-6 மாசம். 5-6 மாசம். இப்ப நீங்க அட்வான்ஸ் குடுக்கறதா என்ன பண்ணிருப்பீங்க? தெரியலையே நிலா அப்படிங்கல. அப்புறம் தெரியலன்னு சொல்லிட்டுன்னு காத புடிச்சு திருக, ஐயோ அம்மான்னு கத்த, என்னப்பான்னு அவங்க கதவ தட்ட, ஐயோ ஒண்ணும் இல்லண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா பாத்துப்பா சின்ன பையன். பாத்தியா? உன்னை சின்ன பையன்னு நம்புறாங்க. நீ என்னென்ன திட்டம் போட்ட அப்படின்னு காத பிடிச்சு திருக, இல்ல நிலா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படின்னு சோழன் சொன்னோன்னே, கரப்பாம்பூச்சியா எங்க அப்படின்னு திரும்புறாங்க. ஓடி வந்து நம்ம சோழனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படிங்கல. அப்பாடா இப்பதான்டா நிம்மதி. கரப்பாம்பூச்சி நிறைய இடத்துல நல்லது பண்றானே, வாழ்க கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்ல, அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இவர் நினைக்கிறாரு. நிலா கண்ணை திறந்து பாக்குறாங்க. மாங்கன்னு கொட்டுறாங்க. இங்க பாரு ஒழுங்கு மரியாதை காசை மிச்சப்படுத்தி ரூம் கட்டுற வழிய பாரு. ஹை ரூம் கட்டுறமா? ஆமா. ரூம் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போறோம். ஜாலி. ஆள பாரு ஜாலி ஓலிண்டுகிட்டு எல்லாம் தானே வச்சீது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தள்ளி உட்கார. என்ன நிலா நீ கண்டுக்காம போற? என்ன கண்டுக்காம போறேன்? சரி போ நான் போறேன் அப்படின்னு இங்கிட்டு போறாரு. கதவை திறக்க போயில அப்படியே ஓடி வந்து இறுக்கி கட்டிக்கிறாங்க. சும்மா சொன்னேன் அதெல்லாம் போவேனா அப்படிங்கல. ஐயோ அப்ப இவகிட்ட நம்ம பிகு பண்ணாதான் நல்லது போல இருக்கே. போனோம்னா வேகமா வந்து கட்டிக்கிறாளே. டே சோளா காட்டுல மலடா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.